ஈமானுக்கு என்ன இல்லை, ஆபத்து இல்லை. சரி, அடுத்து சொல்லலாம் வல் தன்னுர் நப்சும்மா கத்தமத்து லிகதின். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆத்மாவுக்காக எதை எவ்வளவு சேமித்து வைத்துக்கொள்ளுங்க கணக்கு பார்த்து கொள்ளுங்க அல்லலாம். இப்படி ஒரு வசனம் இருக்குது 59வது அத்தியாயத்தில் சூரத்தில் ஹஸ்ர்னு சொல்லப்படக்கூடிய 59வது அத்தியாயத்தில் கடைசி அயன் எப்படி இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்லுதான், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எதை முற்படுத்தி இருக்கின்றீர்கள், எதை சேர்த்து வைத்து என்று கணக்கு பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுதான் இத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க. ஏன்? உங்களுக்கு அளந்து தரப்பட்ட ஆயுள் காலத்தை வீணடித்து விட்டு மறுமையில் என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக்கொள்ள முடியாது. இதை அல்லாஹ் ஒருத்தர் எப்படி சொல்கிறாங்க, 60 வயதிலிருந்து 70 வரைக்கும் வாழ்ந்த மனிதன் எந்தவித விவாதத்தும் செய்யாமல் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் முன் நின்று அவன் தான் வாழ்ந்ததற்கான நன்மை செய்யாமல் அல்லாஹ் வணங்காமதற்கான சாக்கு போக்கு காரணங்களை சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தள்ளுபடி செஞ்சிருவான், தள்ளுபடி செய்து விடுவான். எந்த அளவுக்கு பாருங்கள், அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் ஜமாத்து தொழுகையில் தொழுதா தான் அதிக நன்மை என்பதற்காக தொடர்ந்து என்ன செய்கிறாரு, ஜமாத்து தொழுகையிலே தொழுகிறார். சில சமயம் அவருக்கு என்ன ஆகிப்போகுது, ஜமாத் தொழுகை பிடிக்க முடியாத சூழ்நிலை வருது. அப்படி வரும்பொழுது அவர் அழிந்து கொள்ளட்டும், அவர் ஜமாத்தில் தொழலைனாலும் தொழுகிறப்பார்ல, அவருக்கு ஜமாத்தில் நன்மை தான் எழுதப்படும். ஏன்? அவரை உள்ள எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, ஏன் நான் ஜமாத்தை விட்டுட்டேனே, ஜமாத்து எனக்கு தொழுகிற அதிக நன்மையே பதட்டத்தில் தொழுகிறார். அப்போ அவருக்கு என்ன கணக்கு எழுதப்படுது, ஜமாத்தில் தொழுவதா கணக்கு எழுதப்படுது. யார் சொல்கிறா? அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அவனுக்கு அதிகமான நன்மையை கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுத்து கொண்டே இருப்பான், அத்தனை கொடுத்து கொண்டே இருப்பான். அதுக்கு நாம் எப்படி இருக்கணும், மிக சரியான முறையில் இருக்கணும். பெரிய மலையை தூக்கிலாம் தோளில் வச்சுட்டுலாம் போகலாம் இல்லை, ராகத்தாக வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடன் தொடர்பில் இருந்து கொண்டு நன்மை செய்யும்போது அதிக ஆர்வத்துடனும் தீமை செய்ய வாய்ப்புகள் ஏற்படும் போது அல்லாஹ்வை அஞ்சதில் விலகி கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக முடிஞ்சு வச்சு. இது செய்கிறது கஷ்டமா, இதை இப்படி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுன்னா கஷ்டம் இல்லை. இது தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் தீமை செய்யும்போதும் தெரியாது, நன்மையை கைவிடும் போதும் தெரியாமல் போயிடும். அப்போ அல்லாஹ் அதுக்கு தான் சொல்லுதான் வல் தன்னுர் நப்சும்மா கத்தமத்து லிகதின். உங்களுடைய கணக்கில் நீங்கள் எதை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, கணக்கு பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன சொல்கிறான், முதல்ல ஒருக்கா சொன்னான் யா இவ்வளோ நாமன் இத்தக்குள்ளா சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறான், ஓ இத்தக்குள்ளா நீங்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள். என்ன காரணம், வாய்ப்பை இழந்துட்டு பின்னால் வருத்தப்படாதீயா, அல்லாஹ் நீங்கள் இப்போவுமே அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்போ இந்த வசனம் நமக்கு அழகான ஒரு நினைவூட்டக்கூடிய வசனம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒரு நாள் முடியக்கூடிய நேரத்தில் ஒரு சின்னதாக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நன்மை தரக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் செய்திருக்கிறோம், ஒரு சின்னதாக நமக்குள்ளே நாம் ஒரு ஒரு நினச்சவங்க நினைவோடி ஓட்டி பார்க்கலாம். காலையில் நினச்சோம் பஜர் தொழுதோம், அல்லது நாங்கள் அதுக்கு முன்னாலே நினச்சோம் 2.5 காயத்தை தொழுதுக்கு தகஜத்து கிடச்சிது, பித்ராஜு தொழுதோம், ரைட்டு, அதுக்கடுத்து என்னென்ன செஞ்சோம் பார்த்துக்கிட்டே வந்தால் எதெல்லாம் இந்த உலகத்திற்காக செய்த காரியம், எதெல்லாம் நன்மைக்காக செய்த காரியம் முடிஞ்சு வச்சு. சாதாரணமாக ஒருவரை சந்திக்கிறோம், அது சாதாரணமாக போயிடும். நன்மை நாடி ஒருத்தரை போய் பார்க்குறோம், அவரை நல்லா விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு, அது ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமினு மேலே உள்ள கடமையில் ஒன்று. இப்போ 2 பக்கமே சந்திப்பு நடந்துச்சு. நான் சொன்ன 2வது சந்திப்பு என்ன இருக்குது, நமக்கு நன்மை இருக்கா இல்லையா? அப்போ இதுபோல் எல்லா காரியங்களையும் எப்படி மாற்றிறோம்னு சொன்னால் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களையே அல்லாஹ்விட நன்மை கிடைக்கக்கூடிய காரியங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் இருக்கணும். நீ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, அது சம்மந்தமான செய்திகளை நாம் மனசில் வச்சுருந்தாலும் இப்போ தக்க வச்சுருந்தா போதும். எல்லா விஷயங்களுமே அவன் நீ வரக்கூடிய காலங்களில் நாம் எப்படி ஆயிடணும், நன்மையை வேகமாக சேகரிக்கக்கூடிய மக்களாக ஆகிடணும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் தீமை செய்வதிலிருந்து நம்மை விலக்கி கொண்டே வர வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்மளோட தீமையினுடைய வீரியம் நாம் வச்சுருக்க நன்மையில் என்ன செஞ்சிடும், கை வச்சிடும், அழிச்சிடும். ரெண்டையும் எடை போடும்போது என்ன செஞ்சிடும், தீமை அதிகமாக இருக்குது நன்மை கம்மியாக இருக்குன்னா தீமை பூரா என்ன செஞ்சிடும், கழிக்கப்பட்டு விடும். அப்போ நன்மை தான் நமக்கு என்ன செய்யணும், அதிகமாக இருக்கணும். நம்மளுடைய தராசில்
நன்மை தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தீமை செய்வதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது என் அமலை அழிச்சிரும், நான் சேர்த்து வைத்திருக்கின்ற என்னுடைய நன்மையை அழிச்சிரும், அதனால் நான் தீமை செய்ய மாட்டேன் நினைக்கும் தெரியுமா? இதே ஒரு இபாதத், இதுக்கு நன்மை. நீ பாருங்க, நன்மை செய்யலை, தீமை செய்ய போகும்போது நம்ம தீமை செய்யக்கூடாது நினைக்கிறோம், செய்தால் என் நன்மை அழிஞ்சிரும்னு நினைக்கிறோம். இதுக்கு நமக்கு கணக்கில் என்ன வந்துடும்? என்ன வரும்? நன்மை. அப்போ கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? கோடிக்கணக்கான நன்மைகளை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கு. ஆனால் சைத்தான் நம்மளோட யார்? ரொம்ப புத்திசாலி, ரொம்ப விவரமானவன். இந்த உலகத்தில் உள்ள மேல் படிப்பு படித்தவர்களுக்கெல்லாம் மேல் படிப்பு படித்தவன் யார்? சைத்தான் தான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்போ என்ன பண்ணுவான்? நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கும் பொழுது செய்யாதன்னு சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்னா, மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு தப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் செஞ்சுக்கோம்பா. இந்த ஒரு தடவை தான் நுழைஞ்சவங்க தான் மீள முடியாமல் மாட்டிக்குவாங்க. அவன் சிலந்தி வேலை மாதிரி, அவனுடைய சூழ்ச்சி வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சைத்தானை நீங்கள் வணங்குவீங்க. சஹாபாக்களை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, சைத்தானை நீங்கள் வணங்க மாட்டீங்க, அதாவது சிறுக்கு வைக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை சைத்தானுக்கு போச்சு, நீங்கள் அவனை வணங்குவீங்க நம்பிக்கை போச்சு. இப்படியே சொல்கிறாங்க, சைத்தானை நீங்கள் வணங்குவதிலிருந்தும் சைத்தான் உங்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டான். சந்தோஷமாக இருக்கா? அடுத்த ஒரு செய்தி சொல்லாமல், ஆனால் சைத்தான் உங்களை சிக்க வைப்பதற்காக பல சூழ்ச்சிகளையும் வலைகளையும் விரித்திருக்கின்றான், அதில் சிக்கிறாதீங்க. புரிஞ்சுதா? சிறுக்கு வச்சா நரகம், சிறுக்கு ஒக்காமே செய்யலாம், நம்ம நரகுவதற்கான வாய்ப்புகள் இந்த பூமியில் தரப்பட்டிருக்கு. அப்போ சைத்தான் என்ன செய்வான்? மது அருந்தாதவனை மது அருந்த சொல்ல மாட்டான், அதை விட்டு வேறு தவறு பண்ண வைப்பான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனை இணை வைக்க சொல்ல மாட்டான், அதை விட்டு வேறு தவறு செய்ய வைப்பான். இன்றைக்கி நம்ம பேட்டையில் எடுத்துக்கிட்டுங்களேன், படித்து ஆலிமாக்களாக பட்டம் வாங்கின மக்கள் செய்தியை மட்டும்தான் நம்ம சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்கிட்டு கொடுக்காத ஆலிமா, அவங்களுக்கு இது தவறுன்னு தெரியலை, ஏமாத்துறது. வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காங்க, மாதம் மாதம் பேங்கில் பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் ஆலிமா பட்டம் வாங்கிட்டாங்க. கணவன் இல்லாத சூழ்நிலையில் மர்மம் முடிவதற்கு, திருமணம் முடிவதற்கு அல்லா செஞ்சுருக்கான், அனுமதி கொடுத்துருக்குறான். அதை விட்டு வேறு ரூட்டுகளில் அவங்க பணத்தை திரட்டுறதுக்கான முயற்சிகள் இறக்குறாங்க. அது எதுவாக இருக்கட்டும், 4 பேர்கிட்ட உதவி கூட இருக்கட்டும், 4 பேர்ட்டு 40 பேர்ட்டு உதவி கேட்டு வாழதை விட ஒரே ஒரு திருமணம் செஞ்சால் ஒரே ஒரு கணவன் வருவான், வந்து என்ன செய்வான்? அவளுடைய எல்லா தேவையும் பார்த்துக்கிட்டு மனைவிக்கு அந்தஸ்து கிடச்சிருமா? இதான் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் சொல்லுதான், உங்களில் ஜோடி இல்லாதவங்க, துணை இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? துணை சேர்த்து வையுங்கள், திருமணம் முடிச்சு வைங்க. நல்லா கட்டளை எடுதான். இல்லை நான் என் புருஷனுடைய நினைப்பிலே வாழ்ந்துருவேன்னு சொல்லி பெரிய பில்ட்டை போடுவாங்க. கடைசியில் பார்த்தா திடீர்னு ஒரு செய்தி வரும், இன்னார் கூட சம்மந்தம். கழிச்சடைகள் இப்படி இருக்குது. நான்லாம் கணவனை விட்டு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தி, அவள் எங்கே யார்கிட்ட சிக்கியிருக்கான்னு அர்த்தம். சிக்காத சொல்லவே மாட்டா. இப்போ உண்மையான திருமணம் முடிச்சு என்ன செய்ய போகிறேன், இப்படியே வாழ்க்கை ஓட்டோன்னே போயிட்டு வா. ஆனால் எப்படி சொல்லுவா? எல்லாம் என் புருஷனை அவன் இதயத்தில் இறந்து இத்தனை நாள் இந்த உட்காந்துருக்காங்க சேர் போட்டு, அந்த சேர் நல்ல ஸ்ட்ராங்கான சேர் உட்காந்துருக்கான்னு சொல்லிவிட்டு வேறு மாதிரி போயிருதா. எல்லாம் அந்த மாதிரி செய்கிறவங்களே இந்த பூமியில் இழிவுபடுத்திடுவோம், காட்டிடுவோம். 5 விஷயத்தை தவிர எதுவுமே மறைக்க முடியாது, அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு முஸ்லீமாக இருக்க பெண்ணு, அது மார்க்கம் தெரிஞ்சவளாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், கணவன் போயிட்டான், என்ன செய்யணும்? 1 வருஷமோ 2 வருஷம் காத்திருந்து சொல்லி என்ன செய்யணும்? திருமணம் முடிச்சுட்டு அழகான முறையில் சமுதாயத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளையும், இல்லை அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும், இல்லை நல்லா தெளிவாக சொல்ல சட்டத்தை எப்படி சொல்ல தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவரின் குழந்தைகளும் உங்களுடைய குழந்தைகள் தான். பெண்ணை பார்த்து சொல்லிவிட்டு அங்கே பார்த்து சொல்லலாம், உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் மனைவியின் குழந்தைகளும் உங்கள் குழந்தைகள் தாங்க அல்ல. அப்போ 2 பேருமே குழந்தைகள் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அவங்களுக்கு துணைவியரில் ஒருத்தருக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்கும்போது சொன்னாங்க, எனக்கு குழந்தை இருக்குது, இனிமேல் சரியாக வருமா அப்படி அடித்தாங்க. அப்புறம் ரசூல் சொன்னாங்க, எனக்கும் தான் குழந்தை இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் ரொம்ப கோவக்காரி, வேண்டாம். அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை.
நல்ல அவங்க நோக்கம்னா அல்லாஹ்வின் தூதர் மேலே உள்ள அளவுக்கு மிகுந்த மரியாதை காரணமாக என்ன செய்கிறாங்க, நான் ரொம்ப கோபக்காரி, நான்லாம் உங்களுக்கு சரியாக வர மாட்டேன் அவர் சொல்லி ரசூல் சொல்லாங்க, நான் ரொம்ப பொறுமைக்காரன், நீ எவ்வளோ கோவப்பட்டால் தாங்கிக்கிறேன். நாங்கள் கல்யாணம் நடந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகான உரையாடல் பாருங்கள். அவங்க கேள்வி நியாயமான காரணங்கள், அதுக்கு நியாயமான பதில்கள், அது எது நிற்கலை, திருமணம் நிற்கலை. இன்றைக்கி நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது, நம்ம சமுதாயம் என்ன, நம்ம ஜமாத்து மேலே இருக்கக்கூடிய கடமைகளில் மிகப்பெரிய கடமை ஒவ்வொருத்தரை பற்றிய ஒரு அளவுகோல் அவங்களுக்கு தெரியணும். இன்னும் குடும்பமெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் போய் ஒரு விதவை உதவி வைக்கிறா ஜமாத்தில், என்ன உதவி கொடுப்பாங்க, உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு லெட்டர் எழுதி சீல் வச்சு நீ தெருவாக போய் ஒவ்வொரு பள்ளியாச்சும் சும்மா நீ பிச்சை எடுன்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு ஜமாத்து தேவையா? ஜமாத்துன்னு சொல்வதுக்கு அருகதையற்ற ஜமாத். ஒரு பொம்பளை உதவியாக இருக்கா, உதவி செய்யணும், என்னமான பிரச்சனை, எத்தனை பிள்ளைமா இருக்குது, மாதம் அவனுக்கு என்ன, ரைட்டு நாங்கள் ஒரு 2-3 மாதம் உதவி செய்வோம் ஜமாத்தில், இல்லைன்னா சொந்த மொத்தம் நாங்கள் பேசி நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம், திருமணம் முடிச்சுக்கோ, திருமணம் நடக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், உனக்கு நீ ஆட்டமே நிற்காத, நாங்கள் உதவி செய்வோம், எங்கள் ஃபண்டிலேருந்து என்ன செய்வோம், பைத்துல் மாலிலேருந்து உனக்கு மாதம் 5 ரூபா வேணுமா, 6 ரூபா வேணும், 10 ரூபா நாங்கள் தாரோம் அப்படி சொன்னால் நீ உயிர் உள்ள ஒரு ஜமாத்தில் நீ செத்த ஜமாத்து. பிச்சை எடுக்கிறதுக்கு லெட்டர் கொடுக்க நீ ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? நான் பள்ளியில் வரும்போது அடிக்கடி லெட்டர் கொண்டு வருவா. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை, கணவன் இல்லை, உனக்கு கணவன் இல்லைன்னா நான் ஓப்பனாக பேசிடுவேன், கணவன் இல்லைன்னா துட்டு வேணுமா, உனக்கு புருஷன் வேணுமா, கணவன் வந்தால் பணமும் சேர்ந்து வந்துடும், உனக்கு கண்ணியமும் வந்துடும். இல்லை நீ எவ்வளோ காலத்துக்கு பள்ளியாக மணியாந்துவ, நீ கையில் பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கேருந்து வராங்க? முந்தானா ஒரு அம்மா வந்திருக்கு, புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு திருநெல்வேலிக்கு, அது பொழப்பு. இந்த பெண்கள்கிட்ட கெட்ட வழக்கம் இஸ்லாம் இல்லாதனால எப்படி ஆயிடுதுன்னா, அனுதாபத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, திருமணம் முடிக்காமல் இருந்து கொண்டு அவங்களுடைய எல்லா தேவைகளையும் ஹராமான முறையில் நிறைவேற்றி கொண்டு இப்படியே கையெழுந்திட்டு எல்லாம் இந்த கடைசியில் வசதியாக வாழ்வாங்க. இது ஒரு பொழப்பா. இதுக்கு என்ன காரணம்? மார்க்கம் தெரியாதனால, அந்த ஜமாத்துக்கு மார்க்கம் தெரியாதனால. ஆகையால் நாமும் மார்க்கத்தின்பால் வாழ வேண்டும். நம்மை கையாளுகின்ற எந்த ஜமாத்தை சேர்ந்திருக்கிறோமோ அவர்களும் மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மௌலூத் ஓதுறதுக்கும் ராத்திபு திக்ர் ஓதுறதுக்கும் தங்குன்னு லா இலாஹா இல்லல்லா லா இல்ல ஜின்னு வந்த மாதிரி குதிக்கிற மாதிரி குதிக்கிறதுக்கு ஒரு ஜமாத்து தேவையா? ஹா ஹூ அப்படிங்கிறது இதை கராத்த கிளாஸை நடத்துத. அன்னைக்கு ஒரு ஆள் நம்ம பள்ளியில் உட்காந்துருங்க, லா இலாஹா இல்லல்லா அப்படின்னாரு. தலைக்கு மேலே மட்டும் சிரமம் விளையாடுதாரு. என்னாட்ட இது ஒரு திக்ருன்னாரு. நம்ம பேட்டையிலேயே நம்ம புதுப்பேட்டை இருக்குல்ல, இந்த பேட்டையில் இல்லை, அந்த பேட்டையில் திக்ரு மஜ்லிஸ்னு ஒரு பழையாசம் வச்சுருக்கானுவா. அங்கே திங்குன்னு குதிப்பானோ அப்படி. அதுக்கு ஒரு கூட்டம். இவங்க ஏன் அப்படி ஆனாங்க? எல்லாருமே ஒரு ஜமாத்தை சேர்ந்தவங்க. அந்த ஜமாத்தில் அவங்களுக்கு என்ன எதை கொடுக்கல? ஸ்லாத்தை கொடுக்கல, கல்வியை கொடுக்கல. அதனால் கெட்டான். அதனால் மறுமையில் அவங்க நிற்பான். திக்ரு மஜ்லிஸ் குறிப்பு போகிறோம், இந்த இப்படி அடித்தானில்ல, அவங்க நிற்கும்போது என்ன சொல்லுவான், யார் ரப்பே என்ன நீ நரகத்தில் போட்டீங்களா, எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயில்வு தான். இவங்களுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு வேதனை கொடுமா. சூரத்து பக்கரால வசனம். அவர்கள் வழியிட்டவர்கள் அல்லாஹ்வின் முன்னால் நிற்கும் பொழுது கூறுவார்கள், எங்களுக்கு தரவுகின்ற வேதனையை போல் 2 மடங்கு எங்கள் தலைவர்களுக்கு தந்துடுவாங்க என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ்விடம் வேண்டுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. இப்போ நம்ம பிள்ளை ஒழுக்கக்கடை இருக்குன்னா முதல் குற்றவாளி யார்? பெற்றவங்க நம்ம தான். அப்போ ஒரு புள்ள தப்பு பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தண்டனை முதல்ல யாருக்கும் சேர்த்து கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். நாம் சரியான ஒழுக்கமாக இருந்து புள்ள முன்னால் அல்லாஹை பற்றியே சிந்தனையிலே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் புள்ள அதை பார்த்து வாழ்ந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. நீ தகப்பன் சிகரெட்டு குடிக்கான், ஆனால் புள்ள சிகரெட்டு குடித்தா வருத்தப்படுதான். நீ ஏன்ப்பா சிகரெட்டு குடிக்கிறேன்னா சொல்ல தெரியல. எவ்வளோ ஒரு கோமாளிகள் பாருங்கள். தகப்பன் சிகரெட்டை குடிக்கிறான், அப்படியே ரிங்கெலாம் ஓடுதான், அப்படியே பார்க்கான், அப்படியே திறமையெல்லாம் காட்டுதான் போக பிடிக்கும்போது. தான் புள்ள சிகரெட் குடிக்க தெரிஞ்சவனே கூப்பிட்டியாலா நீ என்ன சிகரெட் குடிக்கிறேன் திருப்பி கேட்டான்னு வச்சுங்க, என்னத்துக்கு ஆகும்? அப்போ என் புள்ள சிகரெட் குடிக்கிறேன் என்ன செய்யணும்? நான் குடிக்காமல் இருக்கணும். என் பிள்ளை தொழணும்னா நான் தொழணும். என் பிள்ளை தர்மம் பண்ணணும், நான் பண்ணணும். இவ்வளோதான்.
இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்கூலூன மாலா தஃபாலூ. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க? அழகான கேள்வி. லிம தக்கூலூன மாலா தஃபாலூன் கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தக்கூலு மாலா தஃபாலோ. அல்லாவிடத்தில் மிகவும் வெறுப்புக்குரிய காரியம் எதுவாக இருக்குது தெரியுமா? நீங்கள் செய்யாத மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது ஏவுறது தான். இது தப்புங்கிறான். மார்க்க ரீதியாக இது மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ்வை வெறுக்கிறான். நான் ஒரு செயலை செய்யாமல் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதும் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறதும் மிகப்பெரிய குற்றம். அப்படி செய்யக்கூடிய நபர்களை அவர் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? யா ஐயோன்னாஸ் இல்லை, யா ஐயோல் காஃபிருன்னு இல்லை, யா ஐயோல்லதீன ஆமனூன்னு ஆரம்பிக்கி. அப்போ யாருக்கு தான் சொல்லலாம்ல? மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு தான் சொல்லலாம்ல. ஈமான் கொண்டிருக்க நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க. அப்படி சொல்லிங்கன்னா அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வீங்க? நாளைக்கு அந்த பொறுப்பற்ற தன்மைக்கு மாட்டிக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இந்த வசனத்தை விளங்கினாலே நான் மற்றவங்க எப்படி இருக்கும்னு ஆசைப்படுதேன் அப்படின்னா நான் மறுபடியும் செஞ்சிடணும். இப்போ நீங்கள் சலான் சொல்லணும் ஆசைப்படுதேன், சாமி இருக்கியா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? நீங்கள் வாயை திறந்துருச்சா? உங்கள் வாயை திறக்க சாவி என்கிட்ட இருக்குது. ஏன் வாயை திறக்க சாவி உங்கள்கிட்ட இருக்குது. நல்லத்துலேயும் திறக்கலாம், கெட்டதுலேயும் திறக்கலாம். ரெண்டுக்கும் சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. அவன் சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கிடுங்க. வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிவிட்டால் அல்லாஹ்னுடைய அருளுக்குரியவர்களாக நாம் இந்த பூமியில் இருப்போம். எனவே இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருங்க. நான் இன்றைக்கி என்னத்தை சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறேன் என்பதை என்ன செய்ய நினைங்க. பெண்களில் அதிகமாக 2 விஷயத்தை எனக்கு பிரத்யேகமாக சொல்லித்தரேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய சதக்காக்கள் கொடுங்க. உங்கள் பொறுப்பாளிகள் கணவனோ அல்லது வயதானவங்களுடைய மகனோ செய்யக்கூடிய தர்மங்களை தடுத்து விடாதீர்கள். அது நிறையா செய்வீங்க பெண்கள். நான் எல்லா இடத்துலையுமே இதை சொல்லுவேன். சொல்லியிருக்கேன்னா சொல்லிடுதேன். எப்படி தடுப்பாங்கன்னு சொன்னால், நான் அவனை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, இவ்வளோகான்னு கொடுக்காத பார்க்க. பொசுக்குன்னு ஆண்கள் எப்படின்னு சொன்னால், யாருக்கு கொடுக்க போகிறாலும் அவன் தேவை அறிந்து சரி ஒரு அமௌண்ட்டு கொடுப்போமே, ஒரு 1000 ரூபா கொடுப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அது அந்த வீட்டில் போய் அது கொஞ்சம் பக்குவம் இல்லாத ஆண்களை என்ன செஞ்சுருவாங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் வீட்டிலே சொல்லுவாங்க. பொம்பளைகள்கிட்ட செஞ்சுட்டு தான் சொல்லணும். நல்லதை செஞ்சுட்டு தான் சொல்லணும். இது சொன்னவங்க நான் என்ன செய்வாங்க, டக்குன்னு அவங்கள அறியாமலேயே அப்படியா இப்போ நீங்கள் எல்லோரும் தான் கொடுக்குறாங்களா, நீங்கள் எவ்வளோன்னு கொடுக்கியா? இது ஒன்று. ஒரு கேட்டு போட்டியாச்சா? அப்புறம் கொடுக்க வேண்டாம், நான் உங்களை சொல்லலை, இவ்வளோ ஆணும் கொடுக்காது. 2வது கேட்டு. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் உண்மையிலே ஒரு 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னோடனே, அப்படியா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தேவை உள்ளவங்க தானே கொடுங்க, அல்லாஹ் நமக்கு அருள் செய்வாங்க. இப்போ அந்த அம்மா 1000 ரூபா கணக்கில் எழுதியாச்சு, அவர் கணக்கில் 1000 ரூபா எழுதியாச்சு. 2000 ரூபா ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர். இதுதான் இஸ்லாம். இப்போ அந்த அம்மா தடுத்தது அவர் கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு எந்த பக்கமும் இல்லை, மாறா தடுத்ததற்கான விசாரணைக்குள் வந்துடும். அப்போ பெண்களை என்ன செய்யணும்? ரிஸ்க்கு தரது யார்? அல்லாஹ். அதனால தெரியத்தான் செய்யுது. கொடுக்கும்போது நம்ம காசு நினச்சிருந்தோம், கொடுங்க பிரச்சனை இல்லை, ரைட்டு, அல்லாஹ் நம்ம தருவான். இந்த வார்த்தையை சொல்லிட்டனால அதுக்கப்புறம் அல்லாஹ் படத்தில் நிறையா புறத்திட்டு நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு அல்லாஹ் தந்துடுவான். நீங்கள் நிறைய அள்ளி சதக்கா கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போவாங்க. மேலே பார்க்குறோம். அதே தொழில் தான் பார்ப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் உயர்நிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய செய்தி, சதக்காவினுடைய ரகசியத்தை நாங்கள் அறிஞ்சிட்டோம், அதனால் கொடுக்குறோம். கொடுக்கத்தான் பெருகும். ஆனால் அல்லாஹ் சொல்லுதான், அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க, தர்மம் செய்வதனால் உங்களுடைய செல்வங்கள் குறைவதில்லை. அது நம்பணுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கும், 1 லட்ச ரூபாயில் 1000 ரூபாய் கொடுத்துட்டா 99,000 ஆச்சு, என் மறுநாள் 10,000 ரூபா வந்துச்சுன்னா அடுத்து வரப்போகிறது மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறத கொடுக்கதை தடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்து வரப்போகிறத நம்பிக்கை கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஆகையால் இனி வரும் காலங்களில் பெண்களாக நீங்கள் என்ன செய்ய, நிறைய பெரிய லெவல் சதக்கா செய்யலைனாலும் வீட்டுக்கு வரவங்களுக்கு குறைஞ்சது இந்த வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் வருவாங்கள்ல, நல்ல ஒரு தகுதி உள்ளவங்களாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க, சந்தோஷம். இன்னும் 2 ரூபா 5 ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறையா கொடுங்க, பிரச்சனை இல்லை, கொடுங்க, எல்லாம் உதவி செய்வான். நல்லா தெரியும் சார், உண்மையிலே பசங்கள்லாம் இருந்து விரட்டி விட்டவங்களாம் பிச்சை எடுக்க வருவாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியும்,
தொழிலாக பிச்சை எடுக்க வரவங்க முகத்தை பார்த்தாலும் தெரியும். அந்த முகத்தை பாருங்கள். உண்மையில் கஷ்டப்படாமல் தெரிஞ்சால் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நல்ல முறையில் கொடுங்க. அதனால் கொடுப்பதினால் குறைஞ்ச விட மாட்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கொண்டோமோ, எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டோமோ, எதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்தேனோ அதை நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய நன்மக்களை உள்ளாக நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.